நெறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாகிட்டே தான் இருக்காங்க அப்டின்னாங்க. ஆனா, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கைய விட்டு எண்ணலாம் சார் நாங்க வுமன் ரைட்டர்ஸ பார்க்கறது வந்து. ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் வுமன் ரைட்டர்ஸ் இப்போ வந்து தமிழ் சினிமால வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படிங்கிறது ஃபீல் பண்றோம். இப்ப அத ரீசென்ட்டா கூட எந்த வுமன் ரைட்டர்ஸுமே நாங்க படம் ரைட் பண்ணி பார்க்கல. சாங்ஸோ, படத்துக்கோ எதுக்குமே ரைட் பண்ணி பார்க்கல. என்ன காரணத்தினால அப்படி கம்மியாயிடுச்சு சார்? அதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஆனா, பெண் கவிஞர்கள் இல்லன்னு நம்ம முற்றிலுமா மறுதலிக்க முடியாது. இன்னைக்கும் வந்து உமாதேவி அவர்கள் எழுதிட்டு இருக்காங்க. தாமரை மேடம் எழுதிட்டு இருக்காங்க. கதிர்மொழின்னு ஒருத்தவங்க எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாரி நெறைய பெண் கவிஞர்கள் எழுதிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் எழுதுவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம்னு சொல்லக்கூடிய தனி இசைகள்ல நெறைய பெண் கவிஞர்கள் பயணப்பட்டுட்டு இருக்காங்க. அ திரைத்துறையில ஏன் அவங்களுக்கு ஆளுமை செலுத்த முடியலங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். அ இப்ப வந்து இயக்குனரா நெறைய பெண் துணை, இணை துணை இயக்குனர்கள் இயக்குனர்கள் இருக்காங்க. இருக்காங்க. இயக்குனரா சாதிச்சவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. அதனால படைப்புகள் ரீதியா நம்ம பாலியல் ரீதியா அத பிரிக்க வேண்டாம். அ பெண் கவிஞர்களுக்கும் ஆண்கள் பார்வையிலிருந்து பாடல் எழுத முடியும். ஆண் கவிஞர்களுக்கும் பெண் உளவியல், பெண் பார்வையிலிருந்து பாடல் எழுத முடியும். வருவாங்க நிச்சயமா. இன்னும் வருகிற காலகட்டங்கள்ல இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாறிக்கிட்டு வருது இல்லையா? அப்ப பெண் கவிஞர்களும் நெறைய வரக்கூடிய இடமாகவும் இந்த துறை இருக்கும். ஏன்னா கண்டிப்பா. ஏற்கனவே இருந்திருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவுல. இருக்காங்க. டி. ராஜேந்தர் மாதிரி, ஐயா மாதிரியே வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்னு ஒரு பெரிய பொறுப்புடைய வகிச்சுக்கிட்ட பெண் படைப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க.